வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். இந்த வீடியோவில் நம்ம எப்படி அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா எப்படி நல்ல அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போது அக்யூரசி அப்படிங்கும்போது இப்போ நம்ம கட் ஆஃபை விட 2 மார்க் இல்லைனா 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். எடுத்துமே அந்த அந்த கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நெகட்டிவ் மார்க்கில் நம்ம ஸ்கோர் போகிறதா தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏஎல்பி எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவர் கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிட்ட தான் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அவரோட நெகட்டிவ் எவ்வளோ அப்படின்னா அந்த அந்த நெகட்டிவ் மார்க் மைனஸ் பண்ணாமல் பார்க்கும்போது கட் ஆஃபை விட அதிகமாக இருக்குது. ஆனால் நெகட்டிவ் மார்க் எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் கொஸ்டின் எவ்வளோ போட்டிருக்காருன்னா 17 கொஸ்டின் போட்டிருக்காரு. இன்னொருத்தங்க குரூப் டி எக்ஸாமோட ஆன்சர் கீ அனுப்புனாங்க. அதில் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கொஸ்டின் 12 இருக்குது. ஓகேவா? தப்பான கொஸ்டின் இன்கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிறது 12 கொஸ்டின் இருக்குது. இப்போது இது எப்படி கிளியர் பண்ணலாம்? எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த அக்யூரசி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் மார்க் டெஸ்ட் போடும்போது இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இது நம்மளோட ஏஎல்பி எக்ஸாம் CBT 1 எழுதும்போது 2018 நான் அக்யூரசி ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்டில் எனக்கு நிறையா எரர் வந்துகிட்டே இருந்தது. அதை நான் மாற்றுறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கோர் என்ன? இப்போ லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே NDPC எழுதினேன். லாஸ்ட் இயரோட NDPC 2025 NDPC RRB JEயோட CBT 1 குரூப் டியும் அட்டன் பண்ணேன். ஓகேவா? அப்போது அதிலெல்லாம் என்னோடய ஸ்கோர் என்ன, நெகட்டிவ் மார்க் எனக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன். ஓகேவா? அப்போனா உங்களுக்கு அந்த டிப்ஸை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பீங்க. அதனால தான் என்னோடய மார்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிற இது லாஸ்ட்டு கிராஜுவேட் லெவலு NDPC கிராஜுவேட் லெவலோட என்னோட ஸ்கோர். ஓகேவா? 16 ஜூன் 2025 நடந்த எக்ஸாமு. 16 ஜூன் 2025 சுபின். ஓகேவா? ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவாண்ட்ரம் அப்ளை பண்ணியிருந்தேன். RRB ட்ரிவாண்ட்ரம் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் நான் ரா மார்க் எவ்வளோ அப்படின்னா 65 கொஸ்டின் ரா ஸ்கோர். அட்டம்ப்ட் பாருங்கள், டோட்டல் கொஸ்டின் அட்டம்ப்ட் 65 கொஸ்டின் அட்டம்ப்ட். டோட்டல் கொஸ்டின் கரெக்ட் 65, அட்டம்ப்ட் 65. டோட்டல் 100ல் 65 கரெக்டாக 65 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறேன். 65 கொஸ்டினுமே கரெக்டு. பெர்சன்டைல் ஸ்கோர் பாருங்கள், நார்மலைசேஷனுக்கு அப்புறம் 71 வந்துச்சு. பெர்சன்டைல் அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் நம்மளோட ரேங்கு அப்படிங்கிற மாதிரி அதில் நம்மளோட ஸ்கோரு. இப்போ டோட்டல் 100க்கு நம்ம 65. இப்போது பெர்சன்டைல் அப்படிங்கும்போது டாப் ஸ்கோரை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. அதில் எனக்கு 98.51% இருக்குது. 98.51 65 மார்க்குக்கே 98.51. நார்மலைசேஷனுக்கு அப்புறம் 71. அப்போது இந்த அளவு 98% வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அக்யூரசி தான். இப்போ இதில் ஒரு 2 கொஸ்டின் இதாக இருந்தால் கூட எனக்கு இந்த CBT 2க்கு எலிஜிபிள் ஆகிறது டவுட். ஏன்னா அங்கே ட்ரிவாண்ட்ரம் RRBயில் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போது நான் பண்ண அந்த அக்யூரஸியால் மட்டும்தான் அந்த CBT 2க்கு நான் வந்து போன வருஷம் NDPC CBT 2க்கு செலக்ட் ஆனேன். நீங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஒரு ஸ்கோர் ஓரளவு கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கோ இல்லைன்னா அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3 மார்க்கோ எடுப்பீங்க. ஆனால் நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். அப்போ நீங்கள் இந்த அளவு அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு இப்படி 100% வந்தது அப்படிங்கிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். மார்க் டெஸ்ட்டில் கூட வந்தது கிடையாது. 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தப்பாக தான் செய்யும். இது நம்ம வந்து இந்த அளவு 100% நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அப்படியே அட்டன் பண்ணி அப்படி இது பண்ணணும் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் தப்பானாலும் நமக்கு பெரிய ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஆனால் இந்த 8 கொஸ்டினுக்கு மேலே போனால் 7 கொஸ்டினுக்கு மேலே போனால் கண்டிப்பாக நமக்கு அது பிரச்சனை தான். அப்போது இது இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப இதாக அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த அட்டன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நல்லா அக்யூரசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 100% இருக்கும்னு நான் நினைக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இது NDPC CBT 2 கிராஜுவேட் லெவல் CBT 2. இதுதான் என்னோட ஒஸ்ட் அக்யூரசி அப்படிங்கிறது. டோட்டல் கொஸ்டின் அட்டம்ப்ட் வந்து 86. இதில் இன்கரெக்டு 6 கொஸ்டின் இன்கரெக்டு. டோட்டல் மார்க் அப்போனா 80 கொஸ்டின் வந்து கரெக்டு. ஓகேவா? 6 கொஸ்டின் வந்து இன்கரெக்டு. டோட்டல் 113க்கு மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 82 வந்திருக்குது. 82. ஓகேவா?
இதில் இந்த 113ங்கிறது 7 கொஸ்டின், 120ல் 7 கொஸ்டினை வந்து கழிச்சிட்டாங்க, 113. அப்போது இதில் எனக்கு இன்கரெக்ட் பாருங்கள், 6 கொஸ்டின் இன்கரெக்ட். இதுதான் என்னோட ஒஸ்ட் அட்டம்ப்ட். இன்கரெக்டில் சொல்கிறேன், தப்பான கொஸ்டின் அதிகமாக போட்டது இதுதான் 6 கொஸ்டின். அப்போது இது சிபிடி டைப்பிங் டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் சைக்கோ டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டரோட சைக்கோ டெஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது, டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது. சோலி முடிஞ்சது, கிராஜுவேட் லெவல் சோலி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் லெவல். இது கரெக்டாக என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா, எக்ஸாமுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிற அண்டர் கிராஜுவேட்டுக்கு 3 நாள் ஒரு 5 நாள் தான் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த டைமில் தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதை பார்த்துட்டே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்டர் கிராஜுவேட்டுக்கு. அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டில் பார்ப்போம். சிபிடி 1ல் அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2 வந்துச்சு. அப்போது ரிசல்ட் வந்தப்போ அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2 வர்ற டைம் அது. அப்போது அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1ல் எவ்வளோ மார்க்னு பாருங்கள். கிராஜுவேட்டில் 65, இங்கே எவ்வளோ அப்படின்னா 70. நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டம்ப்ட் 75. ஓகேவா? அண்டர் கிராஜுவேட்டு தெரியுதா உங்களுக்கு கிளியராக? அண்டர் கிராஜுவேட்டில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டம்ப்ட் 100க்கு 75, கரெக்ட் வந்து 72, இன்கரெக்டு 3. ஓகேவா? நார்மலைசேஷனுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா 78 மார்க் வந்திருக்கு. 71 நம்மளோட ஸ்கோரு, நெகட்டிவ் போக 71. ஃபைனல் மார்க் எவ்வளோ அப்படின்னா நார்மலைசேஷனுக்கு அப்புறம் 78. பெர்சன்டேஜ் பாருங்கள், 99.14. பெர்சன்டேஜ் வந்து நல்ல பெர்சன்டேஜ் இது, 99.14 அப்படிங்கக்கூடியது. சிபிடி 2க்கு எலிஜிபிளா அப்படின்னா சிபிடி 2க்கு எலிஜிபிள். இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து 0 இன்கரெக்ட், ரெண்டாவதுல 6, மூணாவது அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1ல் வந்து 3 இன்கரெக்ட். அண்டர் கிராஜுவேட் சிபிடி 2 இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 120க்கு 98 அட்டம்ப்ட், 98 அட்டம்ப்ட். அதில் நமக்கு தப்பாக போனது எவ்வளோ அப்படின்னா 5 கொஸ்டின். இதில் 5ல் ஒரு கொஸ்டினை கேன்சல் பண்ணிட்டாங்க, 4 கொஸ்டின் தப்பு. ஓகேவா? 4 கொஸ்டின் ராங்கு. இது ரேங்க் ஐக்யூவில் போட்டது. நமக்கு நார்மல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 5ல் 4 கொஸ்டின் இன்கரெக்ட், ஒரு கொஸ்டினையே கேன்சல். இந்த நான் கரெக்டாக அட்டன் பண்ண கொஸ்டின்லையும் 3 கொஸ்டின் கிட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போது ஆனால் நார்மலைசேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து 93 வந்துச்சு. ஓகே, கட் ஆஃப் கிளியரா அப்படின்னு கேட்டால் டைப்பிங் போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகலை. அங்கே வந்து டைப்பிங் போஸ்ட்டை விட நான் டைப்பிங் போஸ்ட் அதிகமாக இருக்குது. கிளியர் ஆகுமா ட்ரிவாண்ட்ரம் டிவிஷன் இதில் ஆர்ஆர்பிலன்னு தெரியல, பார்ப்போம், இன்னும் ரிசல்ட் வரல. ஓகேவா? அப்போது 91.35. இங்கே வந்து நம்ம இதை பட்டு பார்ப்போம். ராங் 5 கொஸ்டின். இதில் 5ல் ஒரு கொஸ்டினை ரிமூவ் பண்ணிட்டாங்க, 4 கொஸ்டின் ராங். அப்போது நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமில் ஸ்கோரை பார்ப்போமா? குரூப் டி எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா 9/12/2025 நடந்தது. இதோட இது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் சயின்ஸில் 25க்கு 16 கொஸ்டின் கரெக்டு, ஒரு கொஸ்டின் ராங்கு. மேக்ஸில் 25க்கு 23 கொஸ்டின் கரெக்டு, ஒரு கொஸ்டின் ராங்கு. ரீசனிங்கில் 30 கொஸ்டின் அட்டம்ப்ட், 30 கொஸ்டின் கரெக்டு, 0 ராங்கு. அப்போது டோட்டல் இன்கரெக்ட் எவ்வளோ அப்படின்னா 2, டோட்டல் கரெக்ட் எவ்வளோனா 70, ரா ஸ்கோர் வந்து 69.34. அப்போது இதில் பார்த்ததுலேயே உங்களுக்கு ஒரு இதில் மட்டும்தான் 6 கொஸ்டின் இன்கரெக்டாக இருக்கும். கிராஜுவேட் லெவலு சிபிடி 2ல். ஓகேவா? அப்போது இந்த அளவு அக்யூரசி நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அங்கே எக்ஸாமில் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னா முடியாது, கஷ்டம். அப்போது மார்க் டெஸ்ட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரீங்க. அது அந்த ஒரு நிமிஷம் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ABCD இந்த ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ஆனால் அது தப்பான ஆன்சர் அப்படிங்கிறது கூட ஒத்துக்கலாம். இன்னொரு இது இருக்குது. எப்படி அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுவீங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் இருக்காது ஆப்ஷனில். ஓகேவா? இப்போ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ராம், இங்கே வந்து ஷாம், இவங்க 2 பேருக்கு இடையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா நார்மல் இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் இதில் நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வருவீங்க. உங்களுக்கு ஒரு 3 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஆப்ஷனில் 3ங்கிற ஆன்சரே இருக்காது. ஆப்ஷனில் 4, 6, 7 இப்படி இருக்குங்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணிட்டோம், நமக்கு ஆன்சர் கிடைக்கல, 3ன்னு கிடச்சிருக்கு, இங்கே ஆப்ஷனில் இல்லை, 4ன்னு இருக்குது, சரி பக்கத்தில் இருக்குதுன்னு போடுவோம். இது ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மேக்ஸ்லேயுமே நிறைய இதில் நம்ம மென்சுரேஷனாக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரி, இதில் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ஆன்சருக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து அவசரத்தில் சரி இதை இந்த கொஸ்டினை விடண்டான்னு சொல்லி நமக்கு வந்ததுக்கு பக்கத்தில் எந்த ஆன்சர் இருக்குதோ அதை கிளிக் பண்ணுவோம். அது கட்டாயம் 95% மேலே அது வந்து தப்பாக தான் ஆகும். நீங்கள் இது மார்க் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நீங்களே இப்போ அதை யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் ஒரு இதில் நீங்கள் சால்வ் பண்ணி வரும்போது அந்த ஆன்சர் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் விட்டுறணும். அது இன்கரெக்டுங்கிறது அதை நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நான் சால்வ் பண்ணிட்டு வாரேன். ஓகே, அந்த ஆன்சரு ஆப்ஷனில் இருக்குது. அப்படி இருந்தும் நான் தப்பு பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற விஷயம்னா, சில கொஸ்டின் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளும் வேகமாக சால்வ் பண்ணிடுவோம். இந்த டைம் அண்ட் ஒர்க்லலாம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு இதிலெல்லாம் அந்த பிரச்சனை வரும். என்ன ஆகும்னா, இப்போது தந்தை மகன் 2 பேர், ஃபாதர் அண்ட் சன் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ நேரத்தில் வேலையை முடிக்கிறாங்க. சன்னு மட்டும் ஃபாதரோட எஃபிஷியன்சி, ஃபாதர் மட்டும் பார்த்தா இவ்வளோ நாள், சன்னு மட்டும் பார்த்தா இவ்வளோ நாளுன்னு கொடுத்துட்டு, ஃபாதர் மட்டும் பார்த்தா அந்த ஒர்க்கை ஃபாதர் மட்டும் முடித்தா எவ்வளோ நாளுன்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நம்ம டிவைட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து அதில் நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் அந்த ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் நேரம் கிளியராக இன்னொரு டைம் வாஸ்டாக தெரியும். அந்த ஒர்க்கில் பகுதி ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு இருக்கும் லாஸ்ட் எண்டில், இல்லைனா அதோட டபுள் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரியான நமக்கு ஈஸியான கொஸ்டினில் அந்த எண்டில் ஏதாவது ட்ரிக் வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில், அது மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதில் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு செகண்ட் 2 செகண்ட் நிப்பாட்டி அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேவா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, சில கொஸ்டின் பேராகிராஃப் மாரி இருக்கும் மேக்ஸில். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம பயந்து விட்டுட்டு போவோம். ஆனால் அந்த கொஸ்டினில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் அதை ஒரு டைம் நல்லா வாசிச்சா அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதேமாரி ரொம்ப ஈஸியாக இருக்க கொஸ்டினுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில கொஸ்டினை வந்து நம்ம நிப்பாட்டி கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா, மேக்ஸில் தப்பு வர்றது என்ன ஆகும் அப்படின்னா, சில ஃபார்முலா வந்து மறந்துடும். அந்த ஃபார்முலா அதேமாரி நீங்கள் இங்கே தப்பு பண்ணுற விஷயம், இங்கே நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போதோ இல்லைனா நீங்கள் இங்கே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடிய மேக்ஸ் ரீசனிங்கில் ஒன்று இருக்குது அப்படின்னா, அதே கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் போய் தப்பு வரும். நான் அதை என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன நோட்டு, இதோட திக்னஸ் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் இப்போ நான் லாஸ்ட் NTPC இந்த RPF நான் கிளியர் பண்ணியிருந்தேன் 2018 RPF கான்ஸ்டபிள். குரூப் டியும் அந்த இது குரூப் டி கிடையாது, ALPயும் கிளியர் பண்ணேன். நான் இப்போ லோக்கோ பைலட்டாக சீனியர் ALPயாக இருக்கிறேன். அதே வருஷம் நடந்த JEM CBT1 கிளியர் பண்ணேன் 2018. அப்போ எல்லாமே நான் ஃபாலோ பண்ணது இந்த ஒரு சின்ன நோட்டு தான். இதில் ஃபார்முலா எனக்கு தப்பு வர்ற கொஸ்டின் நான் இதில் எழுதி வச்சுருப்பேன், எனக்கு மறந்து போகிற கொஸ்டின் இதில் எழுதி வச்சுருப்பேன். இதை அந்த எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி கிடையாது, ஒரு மார்க் டெஸ்ட் போடும்போதும் இந்த நோட்டை பார்ப்பேன். ஓகேவா? இப்போது ரீசெண்டாக NTPC படிக்கும்போது இப்போ 2025 இந்த நோட்டு கொஞ்சம் காலியானதுக்கப்புறம் இந்த நோட்டில் எழுதினேன். ரொம்ப சின்னதாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நோட்டை போடுங்க. அந்த நோட்டில் உங்களுக்கு மறக்கக்கூடியது, உங்களுக்கு தப்பு வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை அதில் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எக்ஸாம்லேயும் நீங்கள் அந்த கொஸ்டினில் போய் திக்கி நிற்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு நான் பார்த்ததில் எப்படின்னா, இந்த 414 இந்த நம்பரை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, சால்வ் பண்ணும்போது 144 அப்படின்னு எடுத்துப்பேன். கொஸ்டினில் 414 அப்படின்னு ஒரு கொஸ்டினில் ஒரு நம்பர் இருக்குன்னா, நான் அதை சால்வ் பண்ணும்போது 144 அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி 2 டைம் நான் தப்பு பண்ணேன் மார்க் டெஸ்ட்டில். இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தனியாக எடுத்து எழுதி வச்சிட்டேன். இந்த நம்பரில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல நான் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த சின்ன நோட்டில் நோட் பண்ணி வைக்கணும். அப்போது இந்த மேக்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மேக்ஸில் இன்னொரு விஷயம் வர்றது எப்படி அப்படின்னா, டைம் பத்தாமல் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பதட்டத்தில் நமக்கு டைம் பத்தாமல் போகும்போது பதட்டத்திலே நமக்கு பாதி மறந்துடும். அதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டு நிறையா போடணும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் போட்டியான்னு கேட்டால் மார்க் டெஸ்ட் போடலை, இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போட்டுறேன்னு மார்க் டெஸ்ட் போடுறதே கிடையாது. அவங்க ஸ்கோரும் ரொம்ப கம்மியாக தான் வரும்.
நீங்கள் மார்க் டெஸ்ட் மட்டும் போடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நான் ஒரு டெஸ்ட் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளுமே பண்ண மாட்டீங்க. நான் வந்து ஏஎல்பி கிளியர் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த என்டிபிசி படிக்கும்போது தான் நான் பார்க்குறேன் எனக்கு நிறைய விஷயம் தெரியலை. ஓகேவா? தெரியாமலே பாஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போவும் நான் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது இப்போவும் நான் இன்னும் கவர் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே நான் என்டிபிசி படிக்கும்போது மறுபடியும் என்டிபிசி படிக்கும்போது என் கூட படிக்கிற மற்ற சிஜிஎல் படித்தவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்டிபிசிக்கும் படித்தாங்க. அப்போ நான் அவங்க கூட நல்லா படிக்கிறவங்க அவங்க கூட படிக்கும்போது பார்க்குறேன் அவங்களுக்குமே எல்லாம் தெரியலை, ஆனால் ஸ்கோர் பண்ணுறாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட சப்ஜெக்டில் ஒன்றுமே ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கு நிறைய சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போது இங்கே பாஸ் பண்ணுற எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாமே தெரிஞ்ச பிறகு மார்க் டெஸ்ட் போடலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் மார்க் டெஸ்ட்டே போட்டுக்கிட மாட்டீங்க. கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பதட்டம் எல்லாம் கம்மியாகும். ஓகேவா? ஃபுல் மார்க் டெஸ்ட் போடணும் கட்டாயம். அப்போது நீங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் போடணும். இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு தப்பு வர்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மேக்ஸில் இந்த ஒரு ஐடியா இருக்கணும். இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும், இப்படி இந்த மெத்தட், இப்படி இந்த சம்மில் இந்த மெத்தடு. ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 5 டைப்பாக நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஒன்றில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த வட்டியோட சதவிகிதம் கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்குறது. இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இயரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ ஆகுது, இல்லை இயர் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை டைப் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஓவரால் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதேமாதிரி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கணும் மேக்ஸ் ரீசனிங்கில். அது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸுக்கு நீங்கள் எந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களோட பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு தருவாங்க. அந்த பிடிஎஃபை மறுபடியும் நீங்கள் சால்வ் பண்ணணும். புது புக்குக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃபை மறுபடியும் சால்வ் பண்ணி ஒரு மேக்ஸில் இதுனா இந்த டைப்பு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஆன்சரை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஆன்சர் நமக்கு முக்கியம் கிடையாது, அந்த மெத்தட் எப்படி வருதுங்கிறது முக்கியம். அதுக்கு நீங்கள் ஒரு நோட்டில் சால்வ் பண்ணி வச்சுருக்கிற நீங்கள் நோட்டில் ஸ்டெப்பாக அதோட சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷனை பார்க்கக்கூடாது. அந்த சொல்யூஷனை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே வேஸ்ட்டு. அந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து மறுபடியும் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற புக்குக்கு போகணும். கிரண், பினாக்கிள், அரிஹந்த், பினாக்கிள் அந்த மாதிரி புக்குக்கு போகலாம். அதுக்கப்புறம் அது கூடவே நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும், அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸ் ரீசனிங் இதுதான் மெத்தடு. இன்னொன்று எதில் தப்பு பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் தப்பு பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸு அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒத்தையாக ரெட்டையாக வரும். இதிலலாம் நமக்கு ஒரு ஆன்சர் வந்துடும் மேக்ஸ் ரீசனிங்கில். அதில் என்ன ஆகும்னா ஆப்ஷன் ஏபிசிடி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு பியும் வர்ற மாதிரி இருக்கும், சியும் வர்ற மாதிரி இருக்கும். இதில் தான் நமக்கு நிறைய எரர் வர்றதே, இதில் தான் இன்கரெக்ட் நிறைய வர்றது நிறைய பேருக்கு இதில் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறத தெளிவாக படிக்கணும். இப்போ ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் கிளியராக இருக்கணும். ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் கிளியராக இருக்கணும். அந்த கான்செப்ட் கிளியராக இருந்தாலே நமக்கு இந்த ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணிடலாம். இவன் வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணலாம் முடியும். கான்செப்டை நீங்கள் கிளியராக படிக்கணும். கான்செப்ட் தெரியாமல் இந்த எம்சிக்யூ மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனாலோ இல்லைனா குருட்டு மனப்பாடம் பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம், நீங்கள் படிக்கிறத மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இன்கரெக்ட் கம்மியாகும். நான் இப்போ எங்கள் ஆஃபீஸில் நான் இப்போ என்டிபிசி லாஸ்ட் இயர் படிக்கும்போது ஆல்ரெடி ஜூனியர் கிளர்க்காக இருக்கிற ஒருத்தர் சொன்னார், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் தான் படித்தேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாசிச்சு விட்டேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. ஓகே, நானும் அந்த டைமில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக படிக்கலை. இந்த கிராஜுவேட் லெவலு CBT 2க்கு அதில் தான் எனக்கு இன்கரெக்ட் அதிகமாக வந்துச்சு. அப்போ நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே நம்ம இந்த டைம் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, மற்ற இதெல்லாம் முடிப்போம் அப்படின்னு முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரி படிச்சுக்கலான்னு பார்த்தேன். லாஸ்ட் டைம் நானும் 2 வாரத்துலேயே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை வந்து வாசிச்சு விட்டுட்டேன் அவர் சொன்ன மாதிரியே. அங்கே போய் எக்ஸாமில் போய் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஷனும் வர்ற மாதிரி இருக்குது, இந்த ஆப்ஷனும் வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? மார்க் டெஸ்ட் போடும்போதே எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்ம படித்த மாதிரியே இருக்கும், ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் குழப்பமாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ ஏதோ படிக்கிறீங்கன்னா அந்த லாஸ்ட் நேரம் ரீட் பண்ணி விட்டுட்டு போகிறது, ஒரு டைம் அரைக்குறையமாக படிக்கிறது, இது எல்லாமே இன்கரெக்ட் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா நமக்கு இன்கரெக்ட் வராது. அந்த டாப்பிக்கே தெரியலைன்னா இன்கரெக்ட் வராது.
நமக்கு அது தெரியலை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவோம். அறகுறையமாக படிக்கிறதுல தான் நமக்கு இந்த 2 ஆப்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். அங்கே தான் இன்கரெக்ட் வரும். அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஓகே தரவாக படிக்கணும்னு சொன்னோன்னா நான் வந்து இந்த ஓ காட் பியூட்டிஃபுல் இந்த 6ஆம் கிளாஸில் படித்த மாதிரி அப்படி படிக்கக்கூடாது. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டைம் படிக்கிறீங்க, மறுபடியும் எடுத்து கொஞ்சம் நாள் விட்டு மறுபடியும் எடுத்து ஒரு டைம் பார்க்கணும். ஓகே இது வந்தால் இதுக்கு இந்த ஆப்ஷன், அதோட கோடு வேர்டு ஏதாவது வச்சு அப்படி பார்க்கணும். ஓகேவா? அப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஒரு மாதம் முடிக்கிறீங்க, அடுத்த மாதம் படிக்க போகும்போது இதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். இப்போ அடுத்த 3ஆவது மாதம் படிக்கும்போது இந்த 2 மாதத்தை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் போகணும். இப்படி மல்டிபிள் ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷன் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார், இல்லைன்னா எனக்கு இப்போது எக்ஸாம் வரப்போகுது, இப்போ எனக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஞாபகம் டைம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி நான் இது வரக்கூடிய 2 ஆப்ஷன் தெரிகிற மாதிரி கொஸ்டின் நான் என்ன பண்ணுவேன்னா எவ்வளோ கொஸ்டின் அந்த மாதிரி அட்டன் பண்ணுவேன் நோட் பண்ணிடுவேன். சைடுலேயே அந்த பேப்பரில் ஒரு கோடு போட்டு அதில் நோட் பண்ணிடுவேன், இல்லைனா கையில் நோட் பண்ணுவேன். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், மேக்ஸிமம் 4 கொஸ்டின். அதை தாண்டி இந்த மாதிரி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கிறத அட்டன் பண்ண மாட்டேன். தப்பானா ஓகே பரவாயில்ல போட்டு 4 கொஸ்டின் போட்டோம், கரெக்டானாலும் ஓகே இப்போ ஒரு 4 கொஸ்டின் மேக்ஸிமம் 4 நிறைய டைமில் 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் இந்த மாதிரி அட்டன் பண்ணுவேன். 2 ஆப்ஷன் தெரிகிற மாதிரி. ஏன்னா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கே நமக்கு மனசு வராது. ஐயோ தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சேன்னு நம்ம இருந்து யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ நீங்கள் யோசிக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு 2ல் தெரிகிற மாதிரி இருக்கா, நோட் டிக் ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் இந்த மாதிரி டவுட்டில் போட்டது, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இப்படி எழுதாமல் போட்டிங்க அப்படின்னா ஒரு 7-8 கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி டவுட்டில் போட்டிருப்பீங்க, நிறைய இது நெகட்டிவில் போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்ட கொஸ்டின் எல்லாமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது நான் இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனில் இருக்கிற கொஸ்டின் நான் போட்டது எல்லாமே தப்பாக தான் இருந்துச்சு. எனக்கு அது அப்படி எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை, எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் மேக்ஸிமம் போட்டால் அந்த மாதிரி சைடில் எழுதிட்டு 3 கொஸ்டினுக்கு மேலே 4 கொஸ்டினுக்கு மேலே அந்த மாதிரி போகிறதே கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்களும் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, சைடில் எவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேளை குழப்பமான கொஸ்டின் அப்படின்னு லைட்டாக தெரிஞ்சால் கூட ஞாபகம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் லாஸ்ட் நேரம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் வரும், இதெல்லாம் ஞாபகம் வரும். ஓகேவா? இதில் மெயினாக நீங்கள் மார்க் டெஸ்ட், நான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இதில் தப்பு பண்ணுறோம், இதில் திணறோம், இதை மாற்றலாம், இதை இப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா, இப்போ நான் சொன்னதை விட வேறையும் நிறைய ஐடியா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தயவு செய்து மார்க் டெஸ்ட் போடுங்க. இப்போ NTPC எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நிறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 2 மார்க் டெஸ்ட் கூட போடுங்க டெய்லி. ஓகேவா? நான் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான்லாம் 2 மார்க் டெஸ்ட் போட்டேன். ஏஎல்பி படிக்கும்போதும் அதே தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் டேட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் 2 மார்க் டெஸ்ட் போட்டேன். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும்னு கூட கிடையாது. அந்த ஒரு கொஸ்டினாக எடுத்து அந்த தப்பான கொஸ்டினை படிக்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. டெஸ்ட்டு போடுறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்பீடு எந்த மாதிரி இருக்குது, நம்ம எந்த இடத்துல திணறோம், நம்மளால் அந்த 1.5 ஹவர் அந்த டெஸ்ட் இருக்குன்னா அந்த 1.5 ஹவரையும் நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுதா, இல்லைன்னா இடையில அப்படியே தூக்கம் வந்துட்டு டெஸ்ட் ஆஃப் பண்ணிடலான்னு தோணுதா, அந்த இதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் போடுறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் போடுறோம். அந்த லாஸ்ட் 5 நாள் அந்த லாஸ்ட் 5 நாளில் நீங்கள் போடக்கூடிய அந்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்து படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு தான் அந்த 5 நாள் டெஸ்ட் போடுறோம். ஓகேவா? அப்போது இந்த வீடியோவில் எப்படி அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். சில விஷயத்தைப்படி ஃப்ளோவில் நான் மறந்துருக்க கூட செய்யலாம். ஏதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் டெய்லி 10 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடேயில் 10 மணிக்கு வந்து சயின்ஸ் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்கும் கீழே கொடுக்குறேன், அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் அந்த டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ஸ்கோர்சி அகாடமிங்கக்கூடிய அகாடமியோட ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து சயின்ஸ் கிளாஸஸ் நான் நடத்தியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வாங்கிக்கோங்க. ஓகேவா? அது மெயினாக NCERT புக்கு, அதேமாதிரி சில கண்டென்ட் வந்து சமச்சீர் கல்வி புக்கில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் அதில் எடுத்து போட்டிருக்கிறேன், நல்லா இருக்கிற கண்டென்ட்டை. அதே மாதிரி லூஸ் அண்ட் அரிகண்ட் அதை லைட்டாக ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடத்தியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க பாருங்கள். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சயின்ஸ் கிளாஸ் 10 மணிக்கு வரக்கூடிய சயின்ஸ் கிளாஸை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். இப்போ குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கண்டிப்பாக அது அந்த குரூப் டியில் கேட்குற மாதிரியான கொஸ்டின் என்டிபிசி அதேமாரி இது ஏஎல்பி அந்த மாதிரி டெக்னீஷியன் இதுக்கு எல்லாமே வந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்டிபிசியில் சயின்ஸ் கம்மியாக தான் இருக்கும், மற்றதில் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கீழே உங்களுக்கு வேறு ஏதாவது இதேமாரி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக ரயில்வே எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.